தாவேகா தான் வரும், விஜய் தான் வருவார்னா நானும் மாநாட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக டிவிக்கே தான். டிஎம்கேமில் ஏடிஎம்கேமில் கண்டிப்பாக டிவிக்கே தான். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் என் பையனுக்கு இப்போ 9 படிக்கிறான், 14 வயசு. அடுத்து அவனுக்கு ஓட்டுறப்போ அவனும் விஜய்க்கு தான் போடுவான். என் ஒய்ஃப் விஜய்க்கு தான் போடுவாங்க. எங்கள் அம்மா எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவாங்க. எங்கள் அம்மா பரம டிஎம்கே. கருணாநிதி அவரோட ரொம்ப பெரிய இது ஃபேன் வச்சுக்கோங்களேன். அவங்க மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தலைவர் விஜய்க்கு மட்டும் தான் போடுவாங்க, வேறு யாருக்கும் போடவே மாட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீங்கள் சொல்லுங்களா தாவேக்கா சேர்ந்துருக்காரு. இது ஏடிஎம்கேக்கு இழப்பா விஜய்க்கு பலமா? விஜய்க்கு தான் பழகணும். ஏடிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே எப்போ இழப்பு அம்மா இறந்ததில்ல, ஏடிஎம்கே இழப்பு தாங்கண்ணா. அது நான் சொல்லி தான் தெரியுங்கிறது இல்லை. ஒரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறது கண்டிப்பாக டிவிகேக்கு எங்கள் கட்சி கண்டிப்பாக பலம் தாங்கண்ணா. இப்போ இதுவரை செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னத்துலேருந்து தான் போட்டிட்டு ஜெயிச்சாரு. இப்போ இந்த முறை வந்து தாவேக்கா சின்னத்தில் போட்டிட்டா ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பாருண்ணா. வெற்றி எங்களுக்கு தாங்கண்ணா. வேணா நீங்கள் வேடிக்கை பாருங்கள், வெற்றி எங்களுக்கு தான் கண்டிப்பாக. 2026 டிவிக்கே தான் வரும். நீங்கள் யார்ட்டையும் கேட்கவே வேணா, கருத்து கணிவே கேட்கணும். டிவிக்கே தான் வரும். அடிச்சு சொல்லுன்னு டிவிக்கே தான் வரும். இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பேசும்போது கூட சொன்னார், அடிமை கூட்டத்துக்கு வந்து அடிமை கூட்டம் ஓட்டு போடாமல் இத்தனை நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களம்மா. கேட்குறேன். எனக்கு இப்போ வயசு 34. நான் 18லேருந்தே ஓட்டு போட்டிருப்பேன். ஒரு 4 ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க. 4 ஓட்டு யாருக்கு போட்டிருப்பேன்? ஒன்று டிஎம்ஏக்கு போட்டிருப்பேன், இல்லை ஏடிஎம்ஏக்கு போட்டிருப்பேன். மீறி போனால் சீமானவருக்கு போட்டிருப்பேன். ஒரு வாட்டி சீமானவருக்கும் போட்டேன். போட விருப்பம் இல்லை. இப்போ எனக்கு டிவிக்கே தான் போடணும் ஆசை. டிவிக்கே தான் போடுவேன்.